மகர ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை உடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வீட்டில் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க. கடந்த 2024-25 காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த 7.5 சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் இழப்புகளும் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க. சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு தான் நிறைய மகராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மட்டுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே தூக்கி போட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். கடந்த ஒரு 7.5 வருடம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இந்த 7.5 சனியால் நிறைய கஷ்டங்கள் துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க. ஏதாவது வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அது உங்களுக்கு நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கோம். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒன்று சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்தந்த 7.5 சனி காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிங்கிறது அங்கே வீண் மட்டும்தான் போயிட்டுருக்குமே தவிர நீங்கள் நினச்சது அந்த இடத்துல நடந்திருக்காது. ஆனால் தற்பொழுது இந்த 2026 உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தரக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்த 2026 ஜனவரி தொடக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்து சனியுடைய வக்ர நிவர்த்தி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குருவுடைய வக்ர பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சி பலன்களானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக இந்த 2026 நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. முதலாவதாக சொன்ன அந்த வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு 60 நாட்கள் இருக்குது. இந்த 60 இடைப்பட்ட அந்த 60 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு யோகம் வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாட்களாக ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அந்த விஷயம் நம்மளுக்கு நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த வீரபத்ர ராஜயோகம் காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட போகுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி, சனி பகவான் பார்த்தீங்கன்னா தற்பொழுது மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்படி வக்ர
நிவர்த்தி அடையும் போது இத்தனை நாட்களாக உங்களுக்கு மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது ப்ளஸ்ஸாக செயல்பட தொடங்க போகிறார். இதன் மூலமாக இந்த 7.5 சனி காலகட்டங்களில் நீங்கள் சனி பகவான் மூலமாக எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருந்தீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அடுத்த குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துல குரு பகவான் போகிறதுனால எத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்த குரு பயிற்சி பலன்கள் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி, ஐயோ ராகு கேது பயிற்சியா சொன்னாவே பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க பயப்படுவீங்க. ஏன்னா இந்த ராகு கேது பகவான் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளை அதிகமாகவே உங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டாரு. ஆனால் தற்பொழுது இந்த 2026 பார்த்தீங்கன்னா கேது பகவான் மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்து முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. அடிக்கடிக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, பேரண்ட்ஸுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, வயசானவங்களுக்கு பெரியவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே உங்களுக்கு கேது பகவான் நிவர்த்தி பண்ண போகிறார். கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பு கேட்டுற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்கள் கூட வேலை செஞ்சுருப்பாங்க, உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ப்ரமோஷனை போட்டிருப்பாங்க, இல்லை வந்து நல்ல ஒரு சம்பளம் ஹைக் கொடுத்துருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் நீங்கள் அந்த 30,000 வாங்கினீங்க அப்படின்னா அதே 30,000 தான் இன்னை வரைக்கும் வாங்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த தை மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு சம்பளத்தில் மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது இந்த 7.5 சனி காலகட்டங்களில் நிறைய பிரச்சனை சவால்களையுமே சந்திச்சிருப்பீங்க. ஆனால் தற்போது இந்த 2026 விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள ஆண்களும் சரி பெண்களும் சரி விரைவில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த ஆண்களும் இருக்கட்டும் பெண்களும் இருக்கட்டும் சரி அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பத்திலே இருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டான அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். இந்த 2026 காதலில் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் நிறைய காதல் தோல்வியில் பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க. ஆனால் தற்பொழுது அது அனைத்தும் உங்களுக்கு ப்ளஸ்ஸாகவே மாறி நல்ல ஒரு காதலில் ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு ஏற்பட போகுது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸாக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது. உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகளுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களிடமிருந்து வெளியேறுவது ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு இந்த தவறான போதை பழக்கங்கள் மது பழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவற்றிலிருந்து மகர ராசிக்காரங்க உடனடியாக வெளியேறுவது ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்தில் இதன் மூலமாக அதிக தீமைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த 2026 முடியறதுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க. ஏன்னா இந்த ஜனவரி மாதம் முதலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. வரக்கூடிய நாட்களில் பொருளாதார ரீதியாக ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது.